ஆனால் இப்பொழுது எப்பொழுதும் இந்த வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் ஏறக்குறைய 7,60,000 கோடி நட்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் விற்று எங்களுடைய பங்குகளை திருப்பி எடுக்கிறோம் என்று விற்றிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், மோடி அரசு மிகப்பெரிய தோல்வியை தழுவப் போகிறது, ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. ஆகவே இவர்களுடைய கொடுத்த வாக்குறுதியில் நம்பிக்கை இல்லாமல் வெளிநாட்டை சார்ந்த முதலீட்டாளர்கள் தன்னுடைய முதலீடுகளை விற்று எடுத்து சென்று விட்டார்கள். இது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே எலன் மாஸ்க் அவர்கள் முதலீடு செய்வதற்காக திட்டம் தீட்டி ஏற்கனவே கொடுத்த நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு தேர்தலுக்கு பிறகு வருகிறேன் என்று அறிவிப்பு செய்துவிட்டார். ஐநா சபை போன்ற உலக நாடுகள் எல்லாம் பாஜகவுடைய மோடி அரசை கண்டித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நட்டம் இந்த தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் 2 தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளரை சந்தித்து கச்சத்தீவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டார் அண்ணாமலை. இது போலியானது, ஃபேப்ரிகேட் செய்யப்பட்டது. அண்ணாமலையும் செய்திருக்கிறார், மோடியும் ட்வீட் செய்திருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் பத்திரிகையாளரை பாஜக தலைமை அலுவலகத்தில் சந்தித்து இதை பற்றி பேசியிருக்கிறார். இதுவரை ஏன் அண்ணாமலை மௌனம் காக்கிறார் பதில் சொல்ல முடியாமல்? பித்தலாட்டம் செய்திருக்கிறீர்கள், போர்ஜரி செய்திருக்கிறீர்கள், இது சரியா என்று நாங்கள் கேள்வி கேட்டோம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பாஜக தலைவர்கள் ஏன் மௌனியாக இருக்கிறார்கள், வாய் திறக்கவில்லை? அப்பொழுது அவர்கள் குற்றம் புரிந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல, இந்திய தேச மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான பொருள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தொட்டில் பாலம் என்று 222 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. அதை திறக்கும் பொழுது ஒன்றிய அமைச்சரும் இப்பொழுது வேட்பாளராக இருக்கின்ற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் 3 தலைமுறைக்கு இந்த பாலம் உறுதியாக இருக்கும் என்று திறப்பு விழாவில் பேசினார்கள். ஆனால் 2 நாட்களாக அங்கே மக்கள் அந்த பாலத்தை பயன்படுத்த முடியவில்லை. மிகப்பெரிய ஓட்டையும் விரிசலும் விட்டு இருக்கிறது, பழுதடைந்து இருக்கிறது. இதை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரெல்லாம் கன்னியாகுமரியில் கேட்ட பொழுது அவர் அரசியல் செய்கிறார் என்று சொல்லுகிறார் பொன்னார். அரசியல் செய்வது யார்? ஏற்கனவே துவாரகா சாலையில் இவர்கள் ஏற்படுத்திய நட்டம் ஊழல் செய்தது 7,287 கோடி ரூபாய் விரயம் செய்திருக்கிறார்கள் என்று சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது. தேசிய நெடுஞ்சாலை துவாரகா சாலைக்கு பிறகு இப்பொழுது மார்த்தாண்டம் பாலம், தொட்டில் பாலம் ஊழலில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? தொடர்ந்து நீட்டுத் தேர்வை தமிழ்நாடு அரசும் நாங்களும் எதிர்த்து வருகிறோம், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம். இன்று காலையில் குஜராத்தில் பாஜகவை சார்ந்தவர்கள் 3 பேர் ஆள்மாறாட்டம் செய்து எழுதியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பாஜகவும் பிரதமரும் என்ன பதில் சொல்ல போகிறார்?